ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலூர் மாவட்ட சட்ட சேவைகள் பிரிவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடலூர் மாவட்ட சட்ட சேவைகள் பிரிவின் கீழ் செயல்படும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசனை அமைப்பில் காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் 1, துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் 2, உதவி சட்ட பாதுகாப்பு ஆலோசகர் 1, அலுவலக உதவியாளர் எழுத்தர் 1. மொத்தம் 5 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு குற்றவியல் சட்டத்தில் குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். குறைந்தது 30 குற்ற வழக்குகளை கையாண்ட அனுபவம் இருக்கணும். கணினி திறன் இருக்கணும். அடுத்த வேலை, துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் குற்றவியல் சட்டத்தில் குறைஞ்சபட்சம் 7 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். குறைந்தது 20 குற்ற வழக்குகளில் வாதாடி இருக்கணும். அடுத்த வேலை, உதவி சட்ட பாதுகாப்பு ஆலோசகர் குற்ற வழக்குகளை கையாண்ட 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். ஆய்வு மற்றும் வரைவு திறன் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த வேலை, அலுவலக உதவியாளர் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். 40 WPM வேகத்தில் தட்டச்சு தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை கணினி திறன் அவசியம். சம்பளத்தை பொறுத்தளவில் தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு மாதத்திற்கு 70,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. துணை தலைமை சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு 40,000 ரூபா சம்பளம் தராங்க. உதவி சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு 25,000 ரூபா சம்பளம் தராங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு 15,000 ரூபா சம்பளம் தராங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தளவில் இந்த வேலை ஒப்பந்த முறையில் தான் நிரப்புறாங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணலுக்கான அழைப்பு விடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, கடலூரின் மாவட்ட நீதிமன்றத்தின் kadalur.dcourts.government.in இந்த இணையதளம் இதற்கான விண்ணப்பங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து 2 புகைப்படம், கல்வி தகுதி, அனுபவம் மற்றும் இதர ஆவணங்களின் நகல்களை இணைத்து நீங்கள் அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் தபால் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ வழங்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/10/2025. வாய்ப்பும் விருப்பமும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.